பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி அவர்களுடைய மரணத்தினுடைய இறுதி நொடிகளானது எப்படி இருந்தது அப்படின்றத மாதிரியான ஹாஸ்பிட்டல் சிசிடிவி காட்சிகள் தான் இப்போ வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாகி மிகப்பெரிய அதிர்ச்சியும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. திரையுலகத்தில் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை வந்து புரிந்த சௌகார் ஜானகி அவங்க தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு சுமார் 400க்கும் மேற்பட்ட மொழிகளில் நிறைய படங்களை வந்து நடித்திருக்காங்க. சௌகார் ஜானகி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்களானது நடந்திருக்குங்க. ஸோ அதை பற்றியும் அவங்களுடைய இறுதி நொடிகளானது எப்படி இருந்தது அப்படின்றத பற்றின தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் சௌகார் ஜானகி அவங்க மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வயது பார்த்திங்கன்னா 94. ஸோ ரொம்ப வயது முதிர்வு இருக்காதனால உடனே பார்த்திங்கன்னா ஐசியூவில் தான் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அங்கே இருந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் வந்து போயிருக்கு. ஸோ டாக்டர் வந்து தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சௌகார் ஜானகியால் அவங்களால வந்து இயற்கையாக வந்து சுவாசிக்க முடியாமல் வந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் வந்து ஃபேமிலியோடு வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வென்டிலேட்டர் மூலமாக வந்து அவங்களுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி நிமிடம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா 94 வயது அப்படிங்கும்போதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த டைமில் நமக்கு மூச்சு திணறல் வருது அப்படின்னா அதுவுமே வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களுக்கு இப்போது இந்த இறப்பு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த மூச்சு திணறல் தாங்க. 94 வயதில் மூச்சு திணறல் வருது அப்படின்னா அது வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களால வந்து தொடர்ந்து வந்து சிகிச்சை வந்து எடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் எதுவுமே வந்து பயனளிக்காமல் வந்து போயிருக்கு. ஸோ இதை வந்து டாக்டர்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக இருக்காங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலுமே கூட சிகிச்சை பலன் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா மதியானம் 2 மணி வாக்கில் அவங்க வந்து இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய இறப்பு எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு. பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் நேற்று பார்த்திங்கன்னா காலமாயிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 21 இன்றைக்கி அவருடைய உடல் பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்துவதற்காக ஏற்பாடுகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில் தான் இறுதி சடங்குகள் வந்து நடக்கும் அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சௌகார் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு நிறைய மொழிகளில் வந்து நடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக இவங்களுக்கு பெருமை சேர்த்தது, இவங்களுடைய பேருக்கு ஒரு அடைமொழி வந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்க நடித்த முதல் படமான தெலுங்கு மொழியில் நடித்த சௌகார் படம் தாங்க. இந்த சௌகார் படத்தின் மூலமாக தான் ஜானகி அப்படின்ற பேருக்கு முன்னாடி சௌகார் அப்படின்ற ஒரு அடைமொழி வந்து சேர்ந்துச்சு. ஸோ புதிய பறவை, எதிர்நீச்சல், பணம் படுத்தும் பாடு, தில்லு முள்ளு அப்படின்னு நிறைய படங்களில் அவங்களுடைய நடிப்பு திறமையை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ தமிழ் திரையுலகில் பேசப்பட்ட படங்கள் அப்படின்னா இது எல்லாமே தாங்க. திரைத்துறையில் இவங்களுடைய பயணம் பார்த்திங்கன்னா சாதாரணமானது கிடையாது. ஏன்னா 70 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பயணித்திருக்காங்க. சமீபத்தில் தான் இவங்க வந்து நடிக்காமல் நின்றுருக்காங்களே தவிர மற்றபடி நடிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ எண்ணற்ற கதாபாத்திரங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் சௌகார் ஜானகி அவங்க வந்து உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அவங்களுடைய கலைப்பணி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து போற்றத்தக்க ஒன்று அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா யாராலையும் இந்த அளவுக்கு டெடிகேட்டிவாக வந்து இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. தன்னுடைய குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா 19வது வயதில் இருந்து அவங்க வந்து நடிக்கவே ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போலேருந்து அவங்களுடைய பணி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நீண்ட தூர பயணம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு திரைத்துறையில். ஸோ அவங்களுடைய நடிப்புக்காக நிறைய அவார்ட்ஸில் வந்து கூட வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சாதனைகளை வந்து படைச்சிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது, கலைமாமணி விருது, நந்தி விருது அப்படின்னு நிறைய விருதுகளை வாங்கினவங்க தான் திருமதி சௌகார் ஜானகி அம்மா. அவங்களுடைய மறைவு கண்டிப்பாக திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருக்கும். ஏன்னா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திரையுலகத்தில் நிறைய பேரிழப்புகளானது நடந்துகிட்ருக்கு. ஸோ திருமதி சௌகார் ஜானகி அவர்களை இழந்து அவங்களுடைய குடும்பத்தார் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வருத்தத்தில் வந்து இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் ரசிகர்களுமே கூட ஆழ்ந்த இரங்கல்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய ஆன்மா இறைவனடியோட திருவடிகளில் இளைப்பாறணும் அப்படின்னு எல்லாருமே வந்து பிரார்த்தனையும் வந்து செய்துக்கோங்க. ஸோ அப்படி ரொம்ப வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டவங்க தான் சௌகார் ஜானகி அம்மா. சௌகார் ஜானகி பார்த்திங்கன்னா 1950, 60களெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு நடிகையாக இருந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட நடிகைகளில் இவங்களும் ஒருத்தங்களாக தான் இருந்திருக்காங்க. மிகப்பெரிய நடிகர்கள் நம்மளாம் வந்து லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அவங்க சிவாஜி கணேசன் சார், எம்ஜிஆர் சார், ஜெமினி கணேசன் சார் இவங்களோட முன்னணி நடிகர்களோட எல்லாம் இணைந்து ஏராளமான மெகா ஹிட்ஸ் படங்களை எல்லாம் நடித்து கொடுத்துருக்காங்க.
தமிழை தாண்டி நிறைய மொழிகளில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஆந்திராவை சேர்ந்த சவுகார் ஜானகி சென்னை ஆழ்வார்பேட்டையில் குடும்பத்தாரோட தான் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ 94 வயதாகக்கூடிய அவருக்கு கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தாங்க உடல்நலக் குறைவானது ஏற்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து தான் அவங்க பார்த்திங்கன்னா மருத்துவமனையிலே வந்து சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. சவுகார் ஜானகி அவர்களுடைய திரை பயணத்தில் தமிழில் பார்த்திங்கன்னா வளையாபதி அப்படின்ற படத்தில் தான் முதல்ல அவங்க வந்து அறிமுகமானாங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா 1952 தமிழ் சினிமாவில் வந்து வெளியானுச்சு. ஸோ அப்போ தான் அவங்க தமிழில் வந்து அறிமுகமே ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆந்திராவில் பிறந்திருந்தாலுமே கூட நிறைய மொழிகளில் வந்து நடித்தாங்க. நிறைய மொழிகளுக்கு டப்பிங் பார்த்திங்கன்னா அவங்களே தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் தான். சந்தானம் நடிப்பில் வெளியான பிஸ்கோத்து படத்துலையும் தமிழில் பார்த்திங்கன்னா சவுகார் ஜானகி நடிப்பில் வந்து கடைசியாக வெளிவந்த ஒரு படம் இதுதாங்க. அவருடைய சினிமா பயணத்தை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு எல்லா அரசுகளுமே அவங்களுக்கு விருதுகளை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய மிகப்பெரிய லெஜண்டாக இருந்த ஜானகி அம்மா அவங்க 94வது வயதில் அவங்களுடைய உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட வந்து கேட்டதுக்கு அவங்க தொடர்ந்து சிகிச்சை கொடுத்தோம். சவுகார் ஜானகி ஒரு கட்டத்தில் அவங்க படக்கூடிய கஷ்டத்தை எங்களால் வந்து பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க. சொல்லப்போனால் அவங்க மூச்சு திணறது, மூச்சு விடுறது கஷ்டப்படுறதுக்கு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெயின்லாம் கூட வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு குடும்பத்தார் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து கலங்கி போயிருந்திருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய மகன்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுவே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, அதை வந்து கண்ணால் பார்க்க முடியல அவங்களால. அந்த அளவுக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய சிகிச்சைகள் வந்து கொடுத்துமே கூட வயது மூப்பு காரணமாக அவங்களுடைய உடலில் எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து ஏற்படலை அப்படின்னும், அதுக்கு பிறகு வந்து எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணியுமே கூட சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தான் ஒரு சில தகவல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆந்திராவினுடைய ராஜமுந்திரியில் பிறந்த சவுகார் ஜானகியினுடைய தந்தை பார்த்திங்கன்னா ஒரு மில்லோட அதிபர் தாங்க. அவருக்கு நடிப்பு அப்படின்றது கொஞ்சம் கூட வந்து பிடிக்கல. ஸோ நடிக்கிறதுக்காக சவுகார் ஜானகி அவங்கள கூப்பிட்டப்ப கூட அவர் வந்து அனுப்ப மறுத்துட்டார். அப்படியெல்லாம் பார்த்து ரொம்ப பத்திரமா வந்து வளர்த்துட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்தில் குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமாக திருமணத்திற்கு பிறகு வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுடைய கலை பயணம் மிகப்பெரிய அளவில் வந்து தொடர்ந்துருக்கு. சவுகார் ஜானகி அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் ஒரு பையனும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே சொத்துக்களை சரிபாதியை வந்து பகிர்ந்து கொடுத்து எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் எல்லா வேலையும் வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. சவுகார் ஜானகியினுடைய பெருமைகளை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ மிகச்சிறந்த நடிகை இன்றைக்கி வந்து திரைத்துறையை விட்டு வந்து நீங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்குரிய மரியாதைகளோடு அவங்களுடைய ஆன்மா கண்டிப்பாக வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சினிமா சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.